நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் அகேஜி பேசுகிறேன். திடீர் அதிர்ஷ்டமும் வாழ்க்கையில் திருப்பு முனையும் ஏற்படும் திசா காலம், இந்த தலைப்பில் தான் இந்த பதிவில் நான் பேசியிருக்கேன். பொதுவாக நிறைய பேர் எப்போ அதிர்ஷ்டம் வரும், எப்போ வாழ்க்கையில் ஒரு பணக்கார அந்தஸ்து கிடைக்கும், நல்ல நிலைமைக்கு எப்போ வருவோம், வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குமே அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அதையே ஜோதிடர்கிட்டையும் கேட்பாங்க. எனக்கு எப்போ நல்ல காலம், நான் வாழ்க்கையில் எப்போ வசதி வாய்ப்புகளோடு வாழ்வேன் அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு ஜாதகத்தில் கிரக நிலைகள் சரியாக அமைஞ்சிருக்கணும். அதே சமயத்தில் கிரகநிலைகள் அமைஞ்சிருந்தாலும் அந்த திசாபுத்தி காலங்கள் அவங்களுக்கு வரணும். அந்த திசாபுத்தி காலங்கள் எப்படி இருந்தால் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சாதாரண நிலையில் இருந்தவங்க திடீர்னு வாழ்க்கையில் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி வரும். அது இப்போ ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்கிறது, திடீர்னு சொத்து சேர்றது, திடீர்னு வியாபாரத்தில் தொழிலில் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில் முன்னேற்றம் வர்றது, வளர்ச்சி அடைகிறது, சிலருக்கு லாட்ரி கிடைக்கிறது. இந்த மாதிரி எதிர்பாராத திடீர்னு ஒரு உயர்வு அவங்க வாழ்க்கையை திருப்பு முனையாக்கிறோம். அவங்க இதுவரையும் வாழ்க்கையில் ஒரு பாதையில் தான் ரொம்ப ஏழ்மையிலையும் கஷ்டத்துலேயும் அதே சமயத்தில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் பரம்பரையாக தலைமுறையாக எப்படி கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரி வாழ்ந்துக்கிட்டு ஒரே பாதையில் போயிட்டுருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் திடீர்னு திருப்பு முனையாக அவங்க வாழ்க்கையில் அவங்க தலைமுறை வாழாத, அவங்க பரம்பரையில் யாரும் வாழாத ஒரு உயர்ந்த வாழ்க்கையை வசதி வாய்ப்புகளோடு வாழ்கிற வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு சிலரோட ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு வரும்போது அதிர்ஷ்டங்கள் கொடுத்து அவங்க வாழ்க்கையை உயர்த்தி விட்டுரும். மிகப்பெரிய உச்சத்துக்கு போயிடுவாங்க. நம்பவே முடியாத அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை நிலை மிக உயர்ந்த அந்தஸ்துக்கு போயிடும். இப்படி இந்த மாதிரி கிரக அமைப்பு அவங்க ஜாதகத்தில் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். அதுக்கடுத்து இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்து அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட திசா புத்திகை எப்போ வருது அப்படிங்கிறத பார்த்தோம்னா அப்போ நம்ம அந்த ஜாதகருக்கு இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இந்த நிலைக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த திசா புத்தி நடக்கும்போது உங்கள் வாழ்க்கை நிலை மாறப்போகுது, நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு வரப்போகுது, அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையே அமையப்போகுது, திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் உங்களுக்கு உண்டாக போகுது அப்படின்னு சொல்லலாம். அப்படி எந்த மாதிரி ஒரு திசா காலம் அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்ட திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடியது 8ஆம் இடம் தாங்க. அந்த 8ஆம் இடத்தை நம்ம ஒரு இதுலேயே பார்த்துறோம். என்னென்னா அது 8ஆம் இடம்னா மறைவு ஸ்தானம், அது கெட்டதை மட்டும் செய்யும். ஏன்னா தண்டனை, அவமானம், கொடிய கஷ்டங்கள், நோய் கொடுக்கறது, அது தப்பிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் அப்படின்னு கொடுக்குறதெல்லாம் இந்த 8ஆம் இடம் தான். அந்த ஒரு இதையே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் இந்த கஷ்டங்கள்லாம் எப்படின்னா திடீர்னு வரும். அவங்க வாழ்க்கை சாதாரணமாக நார்மலாக போயிட்டுருக்கவங்களுக்கு திடீர்னு இந்த 8ஆம் இடத்து திசை ஆரம்பிக்கல இந்த மாதிரிலாம் நடக்கும். இது நடக்கும்போதே இதில் தான் அவங்க வாழ்க்கையை திருப்பு முனையாகும். அவங்க வாழ்க்கையில் எப்போ இவ்வளோ கஷ்டப்படாதவங்க திடீர்னு இவ்வளோ கஷ்டப்படும் போது அவங்கள்ட்ட ஒரு திடீர் துணிச்சல் அவங்க ஒரு ஏதாவது ஒரு விஷயம் செய்யும் போது அந்த விஷயம் அவங்களுக்கு சாதகமாக அமையுது. அந்த மாதிரி அமையும் போது அதுவே அவங்களுக்கு அதிர்ஷ்டமாகவும் அமைஞ்சிடும். எப்படி இந்த மாதிரி 8ஆம் இடத்து அதிபதியோட திசையில் இப்படிலாம் நடக்குது அப்படின்னா, இந்த 8ஆம் இடத்து அதிபதியோட திசை முடிஞ்ச உடனே அடுத்து அவங்களுக்கு ஆரம்பிக்க போகிறது பாக்கியஸ்தான அதிபதியோட திசை ஆரம்பிக்கும். ஏன்னா பாக்கியஸ்தானம் ஆரம்பிக்குது. எப்போ ஆரம்பிக்கும்? 8ஆம் இடத்து அதிபதியோட திசா முடிஞ்சால் தானே 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அப்போ பாக்கியஸ்தான அதிபதி ஆரம்பிக்கும் போது இவங்க ஓகோன்னு நல்லா இருக்க வேண்டிய ஒரு நிலை வந்துடும். ஏன்னா 9ஆம் இடத்து அதிபதி திசையில் யாருமே கெட்டு போக முடியாது.
நல்ல அவங்க ஜாதகத்துக்கு எந்த அளவுக்கு உயர்வு இருக்கோ அந்த உயர்வை கொடுக்கும். அதுக்காக ஒரு சிலர் என்ன நினச்சிருவாங்க, 9ஆம் இடத்து அதிபதி திசை வந்தது வர வரையும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்ட்டு 8ஆம் இடத்து அதிபதியில் அவங்களுக்கு வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை கூட விட்டுருவாங்க. அந்த 8ஆம் இடத்துலையே அவங்களுக்கு சில நல்ல வாய்ப்புகள்லாம் கொடுக்கும். அதை அவங்க சரியாக பயன்படுத்தும் போது 9ஆம் இடத்து திசை வரும்போது அவங்கள ஓஹோன்னு கொண்டு போயிடும். இந்த 8ஆம் இடத்து அதிபதி திசை வரும்போது தான் ஒரு மனுஷனை ஒரு நல்ல எண்ணங்களை உருவாக்கும். ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கும்போது ஒருத்தருக்கு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்தா அவங்க அதை ஏற்றுக்க முடியாத நிலையில் இருப்பாங்க. ஏன்னா நானே நல்லா இருக்கேன், எனக்கு ஏன் நீ புத்தி சொல்கிற அப்படிம்பாங்க. 8ஆம் இடத்து அதிபதி திசை நடக்கும்போது யாரெல்லாம் நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்கன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துரும். அப்போ நல்ல விஷயங்களை கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது பல நல்ல விஷயங்கள் 8ஆம் இடத்து அதிபதி திசை நடக்கும்போது செய்வாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பித்ரு சம்பந்தமான தோஷங்கள், தெய்வ குற்றங்கள் இதெல்லாம் சரி பண்ணக்கூடியதெல்லாம் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்து திசையை ஆரம்பிக்கிற போது தான் இதெல்லாம் செய்வாங்க. அப்போ 9ஆம் இடத்து அதிபதி திசை வரும்போது இவங்களுடைய கஷ்டங்கள்லாம் தானாகவே போயிட்டுருக்கும். அப்போ அதிர்ஷ்டங்கள் வந்துடும். இப்போ நம்ம ஜாதகப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு லக்னத்துக்கும் 8ஆம் இடத்து அதிபதி திசை நடக்கும்போது அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இப்போ 8ஆம் இடத்து அதிபதி தான் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் மாறுதில்ல. அதே போல் பொதுவாக காலபுருஷனுக்கு 8ஆம் இடமான செவ்வாய் திசை யாருக்கு வந்தாலும் அந்த செவ்வாய் திசை நடந்தால் அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். அது எந்த லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் திசை நடக்கணும். அந்த விஷயத்தில் அவங்களுக்கு அந்த செவ்வாயை குரு பார்த்து இருக்கவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். எந்த ஜாதகத்துலேயும் செவ்வாயை குரு பார்த்துருந்தா நிச்சயமாக அவங்க திடீர் அதிர்ஷ்டக்காரனாக மாறுவாங்க. இதை குருமங்கள யோகம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் பதிவுகளெல்லாம் நான் பார்க்குறேன், குரு செவ்வாயை பார்த்துருந்தா மிகப்பெரிய லாஸு கஷ்டம் அப்படின்னு. அவங்க சொல்கிறது உண்மைதான். ஏன்னா அது செவ்வாயோட திசை. காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதி திசை அது நடந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய கஷ்டங்கள், மிகப்பெரிய தோல்விகள், பெரிய பண இழப்புகள் இதெல்லாம் நடக்கும். அது நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த குருமங்கள யோகமும் வேலை செய்யும். இதே போல் அந்த 8ஆம் அதிபதியை ஒவ்வொரு லக்னத்துக்கும் 8ஆம் அதிபதியாக வரக்கூடியவரை குரு பார்த்துருந்தார் அவங்களுக்கும் இந்த அதிர்ஷ்டம் உண்டாகும். ஒரு சிலருக்கு 8ஆம் அதிபதியே ஒரு சில லக்னங்களுக்கு 8ஆம் அதிபதியே குருவாக இருப்பார். அப்போ அந்த குரு திசை நடக்கும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய யோகம்லாம் உண்டாயிரும். பலவித கஷ்டங்களும் கொடுக்கும். அதே சமயத்தில் அந்த குருவோட திசை நடக்கும்போது அவங்களுக்கு நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க, நல்ல ஆலோசனை கிடைக்கும், நல்ல மனிதர்களோட உறவுகள் கிடைக்கும். எந்த ஒரு திசை நடந்தாலும் அந்த திசையோட கிரகத்தோட காரகத்துவத்தோட மனிதர்களோட தொடர்பு உண்டாகும். இது யாருமே மறுக்க முடியாது. புரியாமல் வேணால் சில பேர் சொல்லலாம். ஆனால் அந்த கிரக காரகத்துவத்துக்கு சம்பந்தப்பட்ட மனிதர்கள் தொடர்பு கிடைக்கும். அப்போ குரு திசை ஒருத்தருக்கு நடக்குது, அது 8ஆம் அதிபதியாக நடக்குது அப்படின்னா எப்பேற்பட்ட மனிதர்களோட தொடர்புகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ அவங்களுக்கு நல்ல காலங்கள் உருவாயிரும். பொதுவாக நம்ம செவ்வாயை குரு பார்க்குறதுனால அவங்களுக்கு வம்பு வழக்குகள், பண இழப்பு இதெல்லாம் உண்டாகும்னு சொல்கிறதுக்கு காரணமே அது செவ்வாயோட திசாவாக இருக்கிறதுனால தான். பொதுவாக ஜாதகத்தில் செவ்வாயை குரு பார்த்து இருந்தாலே அது அதிர்ஷ்டமான ஜாதகம். அதை நெகட்டிவை மட்டும் தனியாக சொல்கிறதுனா சொல்லலாம், அதிர்ஷ்டமாக வேணாலும் சொல்லலாம். சில பேர் நெகட்டிவாக சொல்லிடுறாங்க, அதை அதிர்ஷ்டங்கிறத சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் ரெண்டுமே இருக்குதுன்னு சொல்லிடுறேன். அதில் நெகட்டிவும் இருக்குது, அதே சமயத்தில் பெரும் அதிர்ஷ்டமும் இருக்குது. இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி திசை நடக்கும்போது அந்த 8ஆம் அதிபதியை குரு பார்த்துருக்கணும்.
அது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். அதே போல் இப்போ இந்த மாதிரி 8ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் வந்து ஒரு கிரகம், இப்போ செவ்வாய், குரு, சனி, சுக்கிரன், புதன், அது மாதிரி சூரியன், சந்திரன், இதெல்லாம் 8ஆம் அதிபதியாக வந்துடுவாங்க. ராகு கேது திசை நடந்தால் அப்போ அதிர்ஷ்டமே உண்டாகாதான்னு நீங்கள் கேட்க வேணாம். ராகு கேது 8ஆம் இடத்துல இருந்தால் அந்த வேலையை செஞ்சுருவாங்க. இப்போ ஒரு ஜாதகத்தில் ராகு கேது 8ஆம் இடத்துல இருந்து ஒரு திசை நடத்தும் போது அவர் 8ஆம் அதிபதியோட வேலையை தான் செஞ்சிட்ருப்பார். அதே போல் கேது 8ஆம் இடத்துல இருந்து திசை நடத்தினாலும் அதே போல் அந்த 8ஆம் அதிபதியோட வேலையை தான் இங்கே செஞ்சிட்ருப்பார். அப்போ இந்த ராகு கேதுக்கு திசை வந்துடும். அந்த 8ஆம் அதிபதி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அந்த பவர் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருது, ராகு கேதுக்கும் கிடைச்சிருது. இதே போல் பார்த்திங்கன்னா 8ல் இருந்து எந்த கிரகம் அந்த திசை நடத்தினாலும் அந்த 8ஆம் இடத்தோட காரகத்துவம் அவங்களுக்கு நடக்கும். அப்போயும் பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனைகளும் நடக்கும். அதே சமயத்தில் திடீர் அதிர்ஷ்டங்களும் உருவாயிரும். அவங்க வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனையும் உண்டாகும். இந்த 8ஆம் இடங்கிறது மிக முக்கியமான ஒரு இடமா இருக்குது. அதே சமயத்தில் ஒருத்தருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து அவருடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டால் 5, 7, 9 இந்த 3 பார்வையில் ஏதாவது ஒரு பார்வையில் 8ஆம் இடத்தை குரு பார்த்துருந்தாருன்னா அந்த ஜாதகருக்கும் மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் அவங்க வாழ்நாளில் ஏற்படும். அது குரு திசையிலையும் ஏற்படும். குரு திசை நடக்கும்போது அவங்களுக்கு அந்த மாதிரி அது நம்ம அவருடைய சுய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது குறிப்பாக இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டங்களை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து ஷேர் மார்க்கெட்டில் பணம் வந்து கோடி கோடியாக சம்பாதிக்கிறது, லாட்ரி சீட்டு கிடைக்கிறது அப்படின்னு எடுத்துக்க வேணாம். ஏதோ ஒரு வகையில் அவங்க தொழில்லையோ அல்லது வியாபாரத்துலேயோ அப்படி யாருமே நினைக்கிறதில்ல. உழைப்புக்கு இல்லாமல் ஈஸியாக கிடைக்குமான்னு தான் ஜாதகம் பார்க்குறாங்க. ஆனால் பணங்கிறது வந்து எப்படியாவது வரும் அவங்களுக்கு. இன்சூரன்ஸ் மாதிரி இன்சூரன்ஸுங்கிறதே வந்து எப்போவோ போட்டு வைக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக அது மொத்தமாக கிடைக்கும். அதனால தான் அது 8ஆம் இடத்துல இருக்குது. எதிர்பாராத ஒரு பணம் மாதிரி கிடைக்கும். அந்த பணம் மாதிரி ஏதோ ஒரு வகையில் இந்த 8ஆம் இடத்தை வச்சு ஒரு பணம் கிடைக்குது அப்படின்னா அது வந்து எதிர்பாராத ஒரு பணம். அதுதான் இன்சூரன்ஸு, உயில் சொத்து, திடீர் அதிர்ஷ்டங்கள் இப்படிலாம் கிடைக்கிறது. இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு திடீர் அதிர்ஷ்டமோ வாழ்க்கையில் திருப்பு முனையும் ஏற்படும் காலம் அப்படின்னா 8ஆம் அதிபதி திசை அல்லது செவ்வாய் திசை அல்லது 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள். 9 கிரகத்தில் எந்த கிரகம் அங்கே இருந்து திசை நடத்தினாலும் அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகும். ஏன்னா அதுக்கு அடுத்து அவங்களுக்கு வர்றது பாக்கியஸ்தானம் இல்லை. அப்போ பாக்கியஸ்தானத்தில் நல்லா இருக்கணுன்னாவே 8ஆம் இடத்துல அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும். இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.